அதுவா, எங்க அம்மா என் பர்த்டேக்கு மிஷனரிஸ் பற்றிய ஒரு புக் கிஃப்ட் பண்ணாங்க. அதுதான் இது. அப்படியா? மிஷனரிஸ்னா என்ன? மிஷனரிஸ்னா ஆண்டவருடைய பணி செய்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க தான் மிஷனரிஸ். அப்படியா? ஆம், முதலில் இந்தியாவில் பெண் மருத்துவ கல்வி வித்திட்டு தொடங்கிய ஒரு பெண்மணியை பற்றி உனக்கு சொல்லவா? ஓகே கீர்த்தி. 1870ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி அமெரிக்க தேசத்தில் பிறந்து அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்த ஒரு இளம் பெண் இந்தியாவில் தனது மிஷனரி பெற்றோருடன் வாழ நேரிட்டு கர்த்தருடைய கரத்தில் பயன்படும் கருவியாக மாறி இந்தியாவில் பெண்களின் உரிமைகள் மற்றும் பொது சுகாதாரத்திற்காக தனது வாழ்க்கையே அர்ப்பணித்தவர்தான் ஐடா ஸ்கடர் அவர்கள். அது ஓர் நள்ளிரவு, மிகுந்த பனிமூட்டம், யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு தனது கதவை திறந்தார் ஐடா ஸ்கடர். ஒரு பிராமண மனிதர் தன் மனைவியின் பிரசவ வேதனையை பார்க்க சகிக்காதவனாய் ஐடாவின் உதவியை நாடி நின்றார். தனக்கு மருத்துவம் பற்றி தெரியாது என்றும் தனது தந்தை தான் ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவர் என்றும் ஐடா கூறினார். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் தனது மனைவிக்கு பிரசவம் பார்ப்பதை விரும்பாதவனாய் அந்த பிராமண மனிதர் அழுது கொண்டே மிகுந்த மன வேதனையுடன் திரும்பி சென்றார். அதே நள்ளிரவில் அன்று இரவு மீண்டும் ஒருவர் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. ஐடா மீண்டும் கதவை திறந்தார். ஒரு இஸ்லாமிய மனிதர் தனது மனைவி பிரசவ வேதனைப்படுவதாகவும் தாங்கள் எப்படியாகிலும் வந்து மருத்துவ உதவி செய்யுமாறு அழைத்தார். ஆனால் ஐடாவோ தனது தந்தை தான் ஒரு மருத்துவர் என்றும் தான் மருத்துவர் அல்ல என்றும் கூறி தன் தந்தையை அழைத்து வருவதாக கூறினார். ஒரு ஆண் வந்து பிரசவம் பார்ப்பது எங்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத காரியம் என்று நினைத்து தாங்க முடியாத துயரத்தினால் மிகுந்த வேதனையோடு அழுது கொண்டே வீடு திரும்பினார் அம்மனிதர். தன்னால் உதவி செய்ய முடியாததை எண்ணி ஐடாவின் மனம் மிகவும் கலங்கியது. என்ன செய்வதென்று அறியாது ஐடா மிகுந்த மனவேதனையுடன் காணப்பட்டார். ஐடாவின் மனம் கலங்கியது. இரவு மறைந்து பகல் மலர்ந்தது. அன்றைய நாள் காலை வேளையில் தப்பின் தாள சத்தம் தப்பின் ஆழ சத்தம் காதில் விழ ஐடாவின் கண்கள் பார்த்த காட்சி அவரை நொறுக்கியது. ஏனென்றால் நேற்றைய இரவு தன்னுடைய உதவி தேவைப்பட்டவர்கள் பிணங்களாக எடுத்து செல்லப்பட்டனர். அக்காட்சிகளை கண்ட ஐடா மிகுந்த மனவேதனை அடைந்தார். உடனே தனது அறையில் முழங்கார் படியிட்டு அழுதார். அன்றே ஓர் தீர்மானம் எடுத்தார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பெண்களுக்கு மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கியவர்களுக்கு மருத்துவ சேவை செய்ய என் வாழ்க்கையே நான் அர்ப்பணிக்கிறேன் என்றார். இந்த மக்களுக்கு சேவை செய்வது நீர் என் மேல் கொண்ட சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. உம்முடைய சேவைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்றார். இப்படிப்பட்ட மக்களை தனது மருத்துவ உதவியினால் காப்பாற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு ஐடா தனது சொந்த நாட்டிற்கு சென்றார். அங்கு சென்று அவர் மருத்துவ பட்டம் படிக்க முயற்சிகள் மேற்கொண்டார். அவருடைய முயற்சிகள் பலன் கொடுத்தது. மருத்துவ பட்டம் பெற்றுக்கொண்டார்.
பின்னர் அந்த மருத்துவ பட்டத்தின் உதவியோடு இந்தியாவில் உள்ள ஜனங்களுக்கு, அதுவும் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி 1900ஆம் ஆண்டு இந்தியா வந்தார் ஐடா ஸ்கடர். ஒரு மருத்துவராக வந்தார். தன் சேவையை நிறைவேற்ற அவர் திருமணம் மற்றும் அமெரிக்காவின் வசதியான வாழ்க்கையை நிராகரித்தார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ மிஷனரியாக தனது வாழ்க்கை பணியை தொடங்கினார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்திற்கு வந்தார். இப்பொழுதும் அங்கு ஓங்கி உயர்ந்து மருத்துவ உலகில் ஒரு தலை சிறந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாக விளங்கும் சிஎம்சி வேலூர் மருத்துவமனையை ஆரம்பித்தார். அப்பொழுது அங்கு பலவிதமான நோய்களால் அவதிப்பட்டவர்கள், பொருளாதாரத்திலும் சமுதாயத்திலும் பின்தங்கியவர்களுக்கு மருத்துவ சேவை செய்வது அவரது முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அனைவரும் அவரை டாக்டர் அம்மா என்று அழைத்தனர். ஒரு நாள், டாக்டர்மா, டாக்டர்மா, உங்க புண்ணியத்தால எனக்கு வந்த அம்மை நோய் குணமாகிவிட்டது. மிக்க நன்றி அம்மா என்று கூறினார் அந்த சிறுமி. அதற்கு ஐடா ஸ்கடர், நான் உனக்கு மருத்துவம்தான் பார்த்தேன். உன்னை குணப்படுத்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். அவரே உண்மையான தெய்வம் என்று தன்னிடம் வரும் எல்லா நோயாளிகளுக்கும் மருத்துவம் மற்றும் பாராது சுவிசேஷத்தையும் அறிவித்தார். தேவனுடைய வல்லமையை அனைவருக்கும் எடுத்து கூறினார். எல்லாரது வாழ்க்கையிலும் ஒளி ஏற்றினார். நீங்களும் ஐடா அம்மாவை போன்று பிறர் வாழ்வு மலர உங்களை அர்ப்பணிப்பீர்களா? உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம்.